வணக்கம். நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி மோட்டிவேஷன் டாக்கில் ஒரு டாபிக் இருக்குது. யாருன்னா நம்மளோட கால் உடனே எடுக்கிறாங்க, இல்லை தேவைப்பட்டால் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்காதீங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க நினைக்காதீங்க. அவங்க லைஃப்பில் உங்களை ப்ரையாரிட்டைஸ் அவங்க உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாருன்னா உங்கள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நீங்களும் அவங்கள கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் திங் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இருப்பாங்க, கையிலேயே ஃபோன் இருக்கும், ஆனால் நீங்கள் கால் பண்ணால் எடுக்கவும் மாட்டாங்க, ரிட்டர்ன் காலும் பண்ண மாட்டாங்க. ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க, இல்லை உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்கள் லைஃப்பில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். மற்றவங்க உங்களுக்காக வந்து நின்னால் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். நம்ம கால் பண்ணும்போது யாருன்னா கால் எடுக்கலைன்னா எப்படி ஃபீல் ஆகும். அவங்களும் இந்த சிச்சுவேஷன்லேருந்து கண்டிப்பாக க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுங்க. யார் உங்களுக்காக நிற்கிறாங்க, யார் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, யார் உங்கள் காலை அட்டென்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்குறாங்க, உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. லைஃப் ஈஸி கிடையாது, எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி யாருன்னா உங்கள் லைஃப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறையா பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, பேசுகிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது நம்மளோட சாய்ஸ். நீங்களும் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. யாருன்னா உங்களை ஹர்ட் பண்ணால் அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்டோடு இருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். வாழுங்க, வாழ விடுங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருக்க விடுங்க. யார் உங்களை இக்னோர் பண்ணுறாங்களோ நீங்களும் அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. சந்தோஷமாக இருங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஹெல்த் பாதிக்கும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யாருன்னா இருந்தால் டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்காதீங்க. அவங்கள உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். யாருமே இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருங்க. யாருமே இல்லாமல் கூட வாழலாம். உங்கள் கடவுள் உங்களோட இருக்கிறாங்க. ஸோ அந்த சக்தியை கண்டிப்பாக நம்பி வாழுங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோசிங்க, நான் சொன்னது கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.